வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவர்கள் சில சமயம் புன்னகையுடன் உங்கள் அருகில் இருப்பார்கள். நீங்கள் நம்புகிறவர்கள்தான் சில நேரங்களில் உங்களை நாசப்படுத்துகிறார்கள். எனவே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வாழ்க்கையில் நம்பக்கூடாத 10 வகையான மனிதர்கள் பற்றி. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் யாரையும் தவறாக நம்பிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். முதலாவது, பொய்யாக பாசம் காட்டும் நபர்கள். ஒரு நபர் உங்கள் மீது பாசம் காட்டுகிறார், ஆனால் அதன் பின்னால் தான் உண்மை இருக்கும். அந்த பாசம் பொய்யாக, அதாவது உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் பாசம் இருக்கும். இந்த மாதிரியான நபர்கள் உங்கள் ஆளுமையை ஒடுக்கி உங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் பாசம் காட்டுகிறார்கள், ஆனால் அது தந்திரமான பாசம். உண்மையில் அவர்களுக்கு நீங்கள் ஒரு தேவையான பொம்மை மட்டுமே. இந்த வகையில் பாசம் காட்டும் நபர்களை நம்பாதீர்கள். இரண்டாவது, உங்களை எப்போதும் குறை சொல்லும் நபர்கள். ஒருவருக்கு உங்கள் மேல் அக்கறை இருந்தால் அவர்களது சொற்கள் உங்களை உயர்த்தும். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்போதும் உங்கள் தவறை மட்டுமே பார்ப்பார்கள். அதாவது, உங்களால இதை பண்ண முடியுமா, நீங்க பெரியவங்க மாதிரி நினைக்காதீங்க, உனக்கு இது செட் ஆகாது என்று. இவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கும் வன்முறைவாதிகள். நம் மனதை கடந்து நம்மை முடங்க வைக்கும் தன்மை இவர்களுக்கு இருக்கும். இவர்களை நம்பினால் நாம் நம்மை மறந்து விடுவோம். உங்கள் கனவுகளும் அழிந்துவிடும். மூன்றாவது, இரட்டை முகம் கொண்டவர்கள். ஒரே முகத்தில் இரு மனதுடன் வாழும் மனிதர்கள். உங்கள் முன்னால் பாசம், பின்னால் வேஷம் காட்டுவார்கள். இவர்கள் நண்பர் போல் நடிப்பார்கள், ஆனால் நீங்கள் பண்ணும் அனைத்து காரியங்களையும் பின்னால் குறை சொல்லி விமர்சிப்பவர்கள். இவர்கள் உங்களை கண்ணால் பார்த்து சிரிப்பவர்கள், மனதால் கெட்ட குணமுடையவர்களாக இருப்பவர்கள். நீங்கள் சிரிக்கும்போது இவர்களின் கண்கள் பொறாமையில் எரிகிறது. இவர்களை நம்பினால் உங்கள் பயணம் பாதியில் நின்றுவிடும். நான்காவது, உங்கள் வெற்றியை பொறாமையுடன் பார்ப்பவர்கள். உங்களது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சொல்வது போல நடித்தும், உங்கள் வளர்ச்சியை ஆழமாக பொறாமையுடன் பார்த்தும், சிரிக்கும் முகத்தினால் உங்கள் உள்ளத்தை குத்தும் ஒரு பிரிவினர். உதாரணமாக, அண்ணே சூப்பர், நீங்க மட்டும்தான் மேல போகணும், வாழ்த்துக்கள். அண்ணே, நான் சொல்லுறேன், நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள். நீங்க இல்லாம எல்லாருமே வேற மாதிரி இருந்திருப்பாங்க. வெளியோ பாராட்டுவது போலவும் உள்ளுக்குள் சாபமிடுபவர்கள். இவர்களை நம்பினால் உங்கள் மூச்சே மங்கும். ஐந்தாவது கீழா, அவர்களுக்கு தேவைப்படும் போது அது மட்டும் உங்களை தேடும் நபர்கள். இவர்கள் உங்களை நாடுவது நீங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட நேரங்களில் மட்டுமே. உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதல் போன் உங்களுக்கு தான் வரும். நண்பர்களே, இது உறவு இல்ல, சூது. அவர்களுக்கு நீங்கள் ஒரு அவசியமான சாவி. வேலை முடிந்ததும் அந்த சாவியை தூக்கி எறிவார்கள். அதாவது, அவர்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடுவார்கள். ஆறாவது, எப்போதும் உங்களை பழிகூறும் நபர்கள். தோல்வி வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் யாரையாவது பழிகூறுவார்கள். உதாரணமாக, அவனால்தான் அவங்க இப்படி பண்ணுவாங்க என்பார்கள். இவர்கள் பொறுப்பை ஏற்க மாட்டார்கள். இவர்களை நம்பினால் உங்கள் தோல்விக்கே நீங்கள் பொறுப்பு அல்லாத போதும் நீங்கள் பழி வாங்கப்படுவீர்கள். ஏழாவது, உங்கள் ரகசியங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்பவர்கள். ஒரு மனிதனிடம் நீங்கள் ஒரு ரகசியத்தை பகிர்கிறீர்கள். அதை அவர் உறவாக கொண்டாட வேண்டியதாய் இருக்கும்போது அதை அவர் வாட்ஸ்ஆப்பிலும் சாய்ந்த நேரங்களில் பேச்சிலும் வெளியிட்டார். இவன் நண்பனில்லை, இவன் ஒரு வஞ்சக வினோதக்காரன். இந்த மாதிரியானவர்கள் உங்கள் நம்பிக்கையை ஒரு காகிதம் போல மடிக்கிறார்கள். எட்டாவது, எப்போதும் பொய்யை பேசும் நபர்கள். சில மனிதர்கள் ஒரே நாளில் 3 கதைகள் பேசுவார்கள். அது சரியா தவறா என்ற உணர்வே இல்லாமல் பேசுவார்கள். உங்கள் முன்னால் ஒன்று, மற்றொருவரிடம் இன்னொன்று. இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் உண்மையும் சந்தேகிக்கப்படும். இந்த பொய் பேசும் நபர்களை நம்பினால் உங்கள் வாழ்க்கையே பொய்யாக மாறும். ஒன்பதாவது, உங்கள் கனவுகளை சிரிப்பாக பார்ப்பவர்கள். அதாவது, அண்ணா, நீதான் கிரேட்டு, நீங்க எப்போ விமானத்தில் போக போறீங்க, வெளிநாடு போகிறீங்களா, நல்லா இருக்கு பாஸ். இப்படி அவர்கள் பேசுவது. இது பாராட்டலில் இல்லை, அது நக்கல். இவர்கள் உங்கள் கனவுகளை நகைச்சுவை செய்வார்கள். உங்களோடு இவர்கள் இருந்தால் உங்கள் கனவுகள் வளரவே முடியாது, அழிந்துவிடும். பத்தாவது,
உங்களது கடந்த காலத்தை அடிக்கடி நினைவூட்டுபவர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் ஏமாந்திருந்தீர்கள், தவறு செய்திருந்தீர்கள். அதை மீறி நீங்கள் இன்று உயர்ந்திருந்தால் சிலர் உங்களை கீழே இழுப்பதற்காக அந்த பழைய கதைகளை மீட்டெடுப்பார்கள். அதாவது, நீங்க தான் அந்த நாள் அப்படி தவறு செய்தீர்கள். நீங்க தான் அந்த நேரம் வேலை இல்லாம ஓடி நடந்தீங்களா? இவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு கொள்ள மறுப்பவர்கள். இவர்களை நம்பினால் நீங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கையில் வீழ்ந்து விடுவீர்கள். நம்பிக்கையை காத்துக்கொள்வது கஷ்டம். ஆனால் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வது உங்களை காத்துக்கொள்வதற்கான முதற்கட்ட யோகம். இந்த உலகம் ஒரு புன்னகை போட்ட மாயை. எல்லோரும் நண்பர்கள் இல்லை. உண்மையான நபர்கள் மிகக் குறைவு. அவர்களை தெரிந்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பாதிக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை முடிவெடுக்கிறது. இதுவே வாழ்க்கையின் கடும் உண்மை. நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையின் அடித்தளமாக நாம் வைத்திருக்கிறோம். ஒருவனை நம்புறது தவறில்ல. ஆனால் யாரை நம்புறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நம்ம வாழ்க்கையின் பெரிய தவறு. பலர் நல்லது போல் நடித்து நம்முடன் நெருக்கமாக பழகி நம் தன்னம்பிக்கையை குடைத்து நம்ம கனவுகளை கொன்று விடுவார்கள். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லா முகங்களும் நல்ல முகங்கள் இல்லை. சில முகங்கள் புன்னகையோட வந்தாலும் அது உள்ளத்தில வஞ்சகத்தோட இருக்கும். அந்த வஞ்சகத்தை நீங்க கவனிக்காம இருக்கும்போதுதான் அவங்க கையில் நம்ம வாழ்க பாதியிலே அழிய ஆரம்பிக்குது. நீங்க ஒரு நேர்மையான மனிதனாக இருக்கலாம். உங்கள் நெஞ்சம் உறுதியா இருக்கலாம். ஆனா உங்கள் அட்டவணையில் உள்ள சில நபர்கள் உங்கள் உயிர் வரை உங்களை ஈர்த்து கொண்டு போய் ஒரு நாளும் நீங்கள் திரும்ப முடியாத இடத்தில் ஒதுக்கிவிடலாம். அந்த நேரத்துக்கு முன்னாடி விழித்துக் கொள்ளணும். நீங்க யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்ல. ஆனா எல்லாரையும் நம்பி உங்கள் உள்ளத்தை கொடுத்து விடக்கூடாது. உங்கள் நம்பிக்கையை ஒரு ஆலமரமா வளர்த்து அதை யாரிடமும் தாராளமா கொடுப்பதற்கு முன்னாடி அந்த நபர் உங்களுக்கு உண்மையாக இருப்பாரா இல்ல நெருப்பு வைப்பாரா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் எப்போதும் நல்லது மட்டும் இல்ல. ஆனா நீங்கள் எப்போதும் நல்லவரா இருந்தாலும் எல்லோரும் அதே மாதிரி நடக்க மாட்டாங்க. உங்கள் உயிர் மேல் ஒரு சுமை போல சிலர் வருவாங்க. உங்களை விட்டு பிரிய வேண்டும் போல சிலர் தோன்றுவாங்க. அது வலிக்கலாம். ஆனா வாழ்க்கையை பாதுகாக்க போனா இந்த வலி அவசியம். யார்கிட்டயும் பகையை வைக்காம, ஆனா யாரிடமும் பயந்து வாழாம ஒரு தெளிவான மனதோட வாழுங்கள். உங்கள் உள்ளத்தை யாருக்கும் சுமையா கொடுக்காதீங்க. உங்கள் மனதை தளர வைக்கும் நபர்களை நீங்க புறக்கணிக்கணும். உங்களால யாரையும் காப்பாத்த முடியாது. ஆனா உங்களை மட்டும் காப்பாத்துற தைரியம் வேண்டும். அந்த தைரியம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான சக்தி. நம்பிக்கையை கொடுத்து காயப்படுத்தியவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நபரை விட நீங்க இன்னும் வலிமையானவரா உருவாகிறீங்க. ஏன்னா நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் யாரை நம்பக்கூடாது என்று கற்றுக்கொண்டீர்கள். அதுவே வெற்றி வாழ்வுக்கான முதல் பாடம். இது போன்ற வாழ்க்கை உண்மைகள் மற்றும் மாற்றத்தை தரும் வீடியோக்கள் உங்கள் மனதில் ஒளிர லைஃப் இஸ் எனர்ஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்.